ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக எனக்கு சமயம் கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ 2வது முறையாக உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். கர்த்தர் தாமே நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசுவாராக. தியானத்துக்கண்டு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாரோ ஒரு எடுத்தவர்கள் வாசிங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் இங்கு ஒரு 6 காரியங்களை முக்கியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். யூ மஸ்ட் ஃபாலோ யுவர் காட், யூ மஸ்ட் ஃபியர் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஒபே ஹிஸ் வாய்ஸ் அண்ட் யூ ஷல் சர்வ் ஹிம் அண்ட் ஹோல்ட் ஃபாஸ்ட் டு ஹிம். அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்தல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு சேவை செய்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை பற்றி கொள்ளுதல். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இங்கு சொல்லப்பட்ட வேத வசனத்திலே கர்த்தரை பற்றி கொள்ளுதல் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச இருக்கின்றேன். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி செய்திக்கு கடந்து செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அல்லேலூயா. தாவீது சொல்கின்றான், சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமென், அல்லேலூயா, ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குமே, தங்குமே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
நாளிலே பற்றிக்கொள்ளுதல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய வேதத்தில் இருக்கிறது. பாஸ்டர் அவர்கள் நேரம் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்குள் சரியாக நான் முடிக்க விரும்புகின்றேன். முதலாவது, கர்த்தரை எந்த காரியத்திலே நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்? சங்கீதம் 119 சங்கீதம் 34 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான். பிரியமானவர்களே, give me understanding and I shall keep the law and I shall observe it with my whole heart என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை பற்றிக்கொள்ள எனக்கு உணர்வை தாரும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆரம்பத்தில் நாம் கேட்டோம், அநேக வாலிப பிள்ளைகள் 100 நாட்களிலே வேதாமத்தை முடித்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு அடிப்படை அஸ்திபாரம் எங்க இருக்குன்னு சொன்னால் வேத வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வேதத்தை, அவருடைய வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை கூட வாசிங்க. தீத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படிக்கு தான் போதிக்கப்படத்தக்கதற்கேற்ற உண்மையான வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களிலும் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வசனத்தை, வேதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வேதத்தை பற்றி கொள்வதால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்கின்றார், உலகத்தில் சுடர்களைப் போல் பிரகாசிக்க நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படை கர்த்தருடைய வேத வசனம். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனத்தை நாம் எவ்வளவாக தியானிக்கிறோமோ, எவ்வளவாக அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்கிறோமோ, அவ்வளவாக இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 12 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. யாரை ஜெயித்தார்கள்? பிரியமானவர்களே, சாத்தானை. ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் சாத்தான் மூலமாக வருவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சாத்தானை மேற்கொள்ள வேண்டுமானால் வேத வசனம் சொல்கிறது, சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்திலே அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பிசாஸ் அவரிடத்தில் வந்து எப்படி பேசுகிறான்? வசனத்தை வைத்தே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை வைத்து அவனை ஜெயித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்தில் ஜெய ஜீவியம் செய்ய வேண்டுமானால், ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயமுள்ளவர்களாக நாம் பிரகாசிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும், அதை நம்முடைய மனதிலே பதிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நாம் மறப்போமானால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கொஞ்சம் வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உடைய வசனத்தை நாம் மறக்கும் போது நம்மை மட்டும் ஆண்டவர் மறப்பதில்லையா? ஆண்டவர் யாரை சொல்கிறாருமா? நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் மறந்து விடுவாராம். அப்போ வேத வசனம் எவ்வளோ முக்கியம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்.
கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், 119ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கின்றான், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து காப்பார். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக ஜீவிப்பது எப்படி முடியும்? இந்த கலியுக காலத்தில் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. சாரால் நவரோஜ் அம்மா அவர்கள் பாடின ஒரு பாடல், சத்திய வேதம் பக்தரின் கீதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். பாடுவோம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் ஊதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் ஊதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் உள்ளம் உதிக்கோ உறுதி அளிக்கோ நல்ல கபடெல்லாம் அகற்றோம். உள்ளம் உதிக்கோ உறுதியாளிக்கோ கள்ளம் கபடெல்லாம் அறுக்கோம். கடிந்து கொள்ளோம் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தோம். கடிந்து கொள்ளோம் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீரம், உத்தம மார்க்கம் தாரும் சத்திய வேதம். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான. இங்கு ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம், பற்றிக்கொள்ளுதல். எதை பற்றிக்கொள்ளுதல்? நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொள்ளுதல். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய வேத வசனத்தை பற்றிக்கொள்ளுதல், இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அல்லேலூயா. The name of the Lord is a strong tower, the righteous run to it and are safe என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நீதியின் சூரியனாகி இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்குற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானங்களே, ஒரு மனிதன் ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவன் பேதுருவிடத்திலும் யாக்கோபிடத்திலும் பிச்சை கேட்கின்றான். அவர் சொல்கிறார்கள், எங்களிடத்திலே வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது? இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது அந்த வியாதிஸ்தன் சுகம் பெற்றான். ஆமென். அல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திலே சுகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் இருக்குது பிரியமானங்களே. அதனால் தான் பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு அழகான பாடலை பாடுகிறார்கள். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் யெகோவா இசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. புதியதாக ஒரு விசுவாசி இந்து மார்க்கத்திலிருந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். ஒரு நாள் இரவிலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர் வீட்டு பகுதியில் இந்த டிசம்பர் மாதத்திலே, இந்த பீட மாதம் சொல்லுவாங்க, நவம்பர் டிசம்பர், அந்த நாளிலே ஒரு கருப்பு கோட்டை போட்டு கொண்டு வந்து ஒரு மணியாட்டி தெருவெல்லாம் போய் கொண்டிருப்பான். அப்படி அந்த மனிதன் போய் கொண்டிருக்கும்போது இந்த இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த விசுவாசி என்ன செய்தாராம், அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம், தெருவில் இரவில் போய் கொண்டிருக்கும்போது, இயேசுவின் நாமத்தினாலே உன் வாயை கட்டுகிறேன். அல்லேலூயா. அவன் அங்கிருந்து சொல்கிறானா, ஐயோ யாரை என் வாயை கட்டுறாங்க. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பற்றி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க. மூன்றாவது, தேவனை அறிகின்ற அறிவை பற்றி கொள்ளுதல். எக்ஸலன்சி ஆஃப் த நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை கையில் வேதம் இருக்கிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் கூட அநேகர் வேத வசனத்தை மனப்பாடம் செய்திருப்பார்கள், படித்திருப்பார்கள். ஆனால் அந்த வேதத்தில் சொல்லப்படுகிற இயேசு யார் என்று நமக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, வேத புத்தகத்தை வாசிப்பது மட்டுமில்லாமல் அந்த வேதத்தில் காணப்படுகிற ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். பிரியமானங்களே, பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக பக்தர்கள் வேதத்தில் இயேசு யார் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். யோபு என்ற ஒரு பக்தன் சொல்கின்றான், யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நாம் வணங்குகிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து செத்த கடவுள் அல்ல. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை யோபு பக்தனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்லை, என்னுடைய கண்களாலே நான் பார்ப்பேன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து என்ன சொல்கிறார்? ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்,
ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பக்தன் சொல்கிறான், இயேசு எனக்கு துணை செய்வார். அல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை குறித்து என்ன சொல்கிறார்? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்கம்மா. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் நிச்சயித்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அவர் என்னை கடைசி வரையில் காத்துக்கொள்ள வல்லவர் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கிற வேத புத்தகத்திலே அந்த இயேசுநாதர் யார்? இயேசுநாதர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவரை சிலுவையில் அறைந்தார்கள், கல்லறையில் வைத்தார்கள், 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானங்களே, ஏசாயா 46 சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், அக்கினி மீது நடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசுவின் அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஒரு சிறிய பையன் தவறி கிணற்றில் விழுந்து விட்டான். பக்கத்து தெருவில் இருக்கலாம் ஃபயர் இன்ஜினுக்கு சொல்லிட்டாங்க. ஃபயர் இன்ஜின் வந்து விட்டது. இப்பொழுது இந்த சிறிய பையன் கிணற்றில் இருக்கின்றான். ஃபயர் இன்ஜினில் வந்த ஆட்கள் ஒரு கயிறை விடுகிறார்கள். உள்ளே சொல்கிறாங்க, தம்பி கயிறை கட்டியாக பிடிச்சிங்க, நாங்கள் மேலே தூக்க போகிறோம். அப்போ உள்ளே இருக்கிற அந்த பையன் சொன்னான், எங்கள் அப்பா வந்துட்டாரா? பாருங்கள், அங்கே நிற்கிறவங்களாம் ஃபயர் இன்ஜின் ஆட்கள் நிற்கிறாங்க. ஆனால் இவன் யாரை தேடுகிறான்? இந்த பையமா, என்னோடய அப்பா வந்துட்டாரா? அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. வந்துட்டாருங்களா? இப்போ எங்கள் அப்பா கயிறை பிடிக்கிறாரா, கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ அவர்கள் கேட்டார்களாம், எங்கப்பா நாங்கள் இவ்வளோ பேர் நின்று கயிறை பிடிக்கிறோமே, நீங்கள் ஒரு சமயம் கயிறை விடலாம், ஆனால் என்னுடைய அப்பா கயிறை விட மாட்டார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த சிறு பையனுக்கு தன் தகப்பன் மீது விசுவாசம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இயேசு என்னை கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அந்த விசுவாசத்தின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானங்களே, அடுத்ததாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள். வெளிப்படுத்தல் 2:25. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். இங்கு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள் உள்ளதை பற்றி கொள்ளுங்கள். இன்னும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாசிக்க, அதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நம் தலை மீது ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் இங்கு வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீ அதை பற்றி கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக கிரீடங்களை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த கிரீடம், அபிஷேக கிரீடம், ராஜ கிரீடம், பொற்கிரீடம், மகிமையின் கிரீடம், அழிவில்லா கிரீடம், அலங்காரமான கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம். ஆசாரியனுக்கு ஆண்டவர் ஒரு பரிசுத்த கிரீடத்தை வைத்திருக்கிறார். லேவியராகும் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புத்தகம்
4ஆம் அதிகாரம் 7-8 கொஞ்சம் வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. பவுலுக்கு மட்டும் ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை வைக்கவில்லை. யார் யார் பவுலை போல ஓட்டத்தை முடிக்கிறார்களோ, ஜெயமாக முடிக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, நம் தலை மீது இருக்கிற கிரீடம் கீழே விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய கிரீடம் கீழே விழுந்திருக்கிறது. ஏன் நம்முடைய கிரீடம் கீழே விழுகிறது? பெரியமானங்களே, வாசிங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த ஐஸ்வர்யம் புலம்பல் 5:16. புலம்பல் 5:16. ரோமியாக்கு அடுத்தது இருக்கும். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. என் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தலையில் இருக்கிற கிரீடம் கீழே விடுவதற்கு என்ன காரணமா? வேதம் என்ன சொல்கிறது? பாவம். ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, தி crown is fallen from our head. Woe unto us that we have sinned என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்வோமானால், சத்தியத்தை அறிந்து மீண்டும் மீண்டும் நாம் பாவம் செய்வோமானால், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்களை நாம் இழந்து போவோம். பிரியமானங்களே, வேதத்தில் ஒரு ஸ்திரீ அவள் தலையில் இருந்த கிரீடத்தை இழந்தாள். யாருங்க? வஸ்தி என்ற ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். 127 நாடுகளுக்கு அரசியாக இருந்த வஸ்தி, அவள் ராணி. அவள் கிரீடம் பறிக்கப்படுகிறது. காரணம் என்னங்க? கீழ்ப்படியாமை. தன் கணவர் அழைக்கின்றார் விருந்துக்கு, வரமாட்டேன் என்று சொல்லி அவள் கீழ்ப்படியாமையை காட்டினது மூலமாக அவள் தலையில் இருக்க கிரீடம் பறிக்கப்பட்டது. அதே கிரீடம் இன்னொரு பெண் மீது வைத்தார்கள். யாரு? எஸ்தர் தலை மீது கிரீடம் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. என் அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நீ இழப்பாயானால், பாவம் செய்வானால், உனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து காணப்படுவாய். என் அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, என் அருமையான தாயே, தந்தையே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலே 25 வயதிலே இந்த வேத புத்தகத்தை கையில் எடுத்தேன். அதற்கு முன்பதாக நான் ஏறி இறங்கா சினிமா தியேட்டர் கிடையாது. பாவத்தில் ஜீவித்த ஒரு வாலிபனாகத்தான் காணப்பட்டேன். 77ஆம் வருஷத்திலிருந்து இப்பொழுது 2024 நடக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் எந்த சினிமா தியேட்டருக்கு போய் கொண்டிருந்தேன், அதெல்லாம் அங்கங்கே தான் இருக்குது. ஆனால் அதற்குள்ள நுழைய முடியவில்லை. அல்லேலூயா. தவறான வாலிபர்களோடு ஐக்கியம் வைத்திருந்தேன். அந்த வாலிபெல்லாம் மாற்றிவிட்டேன். என்னுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட, தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக தேவன் செய்தார். இது எதற்காக சொல்லுன்னு சொன்னால், என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய கிரீடத்தை நாம் இழக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். பெர்க்மான் அவருடைய ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல். ஆமென். பாடுவோம். சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து
மகனே. ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களை வேகமாக சொல்லி பாஸ்டர் அவர்கள் கொடுத்த சரியான நேரத்துக்கு நான் முடித்து விடுவேன். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இங்கு ஒரு வேத வசனத்தில் பவுல் சொல்கிறார், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். நன்மை என்று சொன்னால் என்ன பிரியமானங்களே? அன்பை தான் நன்மை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை பகைக்காதபடி மற்றவர்களை ஆண்டவர் நேசிக்க நம்மை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது கசப்பு, வைராக்கியம், போட்டி, பொறாமை நாம் பார்க்கின்றோம். ஆனால் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பை எதிர்பார்க்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள் என்று சொல்கிறார். ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கல்லர்கள் 2 பேர் தூஷிக்கின்றார்கள். ஆனால் அதில் ஒரு கல்லன் மனம் திரும்பி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே அடியனை நினைத்தள்ளும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாகத்தான் நீ என்னை தூஷித்தாய், உனக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும்? சொல்லவில்லை. ஆண்டவர் அவனையும் கூட ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பை எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 50:21 யோசேப்பு சொல்கின்றான், தன் சகோதரர்கள் அவனை குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். ஆனால் அவன் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை வாசிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். பாருங்க, தன்னை குழியில் போட்ட சகோதரருடைய குடும்பத்தை பார்த்து சொல்ல, பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் பராமரிப்பேன். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே, இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் அன்பை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானங்களே, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 9:1 நாம் பார்க்கிறோம், சவுல் மரித்து விட்டார், தாவீது அரசாட்சிக்கு வந்து விட்டார். இப்பொழுது அவன் என்ன சொல்கின்றான்? யோனாத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா? அவர்களுக்கு நான் தயவு செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் சொல்கிறார்கள், யோனாத்தானுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், முடவன். அவனை அரண்மனையிலே அழைத்து சரிசமமாக உட்கார வைத்து அந்த யோனாத்தானுடைய மகனுக்கு தாவீது உபசரிப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33-35 வரையில் வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு போனான். வழியிலே கல்லர்களால் அகப்பட்டான், குற்றுயிராய் கிடக்கின்றான். அந்த வழியாக 2 பேர் போகின்றார்கள். யாருங்க? ஆசாரியர்கள், லேவியர்கள். பார்த்தார்கள், கண்டும் காணாதவர்களாக போய்விட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் வருகின்றான். யாருங்க? நல்ல சமாரியன். கிட்ட வந்து காயங்களை கட்டி அவனை சத்திரத்தில் சேர்த்து சொல்கின்றான், இவனுக்கு வேண்டிய தேவைகளை நான் சந்திப்பேன், மீண்டுமாக வருகிறேன், எவ்வளோ பணம் தேவையானாலும் அதை கொடுக்கிறேன். அருமையான தேவச்சனமே, நம்மால் முடிந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இங்கே நான் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது பார்த்தேன், மிஷினரிகளுக்காக ஒரு காணிக்கை. வடநாட்டில் மிஷினரிகள் அநேக பாடுகள் மத்தியில், உபத்திரங்கள் மத்தியில் அவர்கள் ஊழியம் செய்வதை பார்த்து அவர்களுக்கென்று ஒரு காணிக்கையை அனுப்புவது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமே, அல்லேலூயா. என்னுடைய மூத்த மகன் போதகராக இருக்கின்றார். அவர் ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஊழியம் தான் நடத்தி கொண்டிருந்தார். அந்த சிறிய ஊழியத்தில் ஒரு பெரிய உண்டி வைப்பார். அதில் கிடைக்கின்ற பணத்தை எல்லாம் வடநாட்டில் இருக்க மிஷினரிகளுக்கு அவர் கொடுக்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது என்று சொன்னால், வாடகை வீட்டில் தான் சபை நடத்தியிருந்தார். இப்பொழுது சொந்தமாக இடம் வாங்கி 3 கட்டடத்தை கட்டிவிட்டார். அல்லேலூயா. பைக்கில் தான் போய் கொண்டிருந்தார், ஆனால் இப்பொழுது காரில் போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நாம் மற்றவர்களை நாம் நேசிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதைதான் ஒரு கீர்த்தனையில் ஒரு அழகான பாடல் எனக்கு நாம் வருகிறது. அன்பே பிரதானோம் சகோதர, அன்பே பிரதானோம்,
அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ பண்புரு ஞானோ பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ என்பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அடப்பயனில்லை அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானோ சகோதர அன்பே பிரதானோ. ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய கடைசி காரியம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பரலோகத்திலே நித்திய ஜீவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இங்கு ஆண்டவருக்காக எதையோ நாம் செய்யலாம், ஆனால் நித்திய ஜீவனை இழந்து விட்டால் பிரயோஜனம் இல்லையே. அதைதான் பவுல் எழுதுகிறார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். Take hold of the eternal life to which you are called when you made your good confession in the presence of many witnesses. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே? இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து போவதல்ல. இன்றைக்கு மரித்தாலும் நாம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களால் நான் பார்ப்பேன் என்று சொல்கின்றான். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டும். இந்த நாளிலே 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, வேதத்தை பற்றி கொள்ள வேண்டும். 2வது, கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும். 3வது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொள்ள வேண்டும். 4வது, விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கடைசியாக அன்பை பற்றி கொள்ள வேண்டும். கடைசியாக நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம் கண்களை மூடுவோம். இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஆண்டவரை பற்றி கொண்ட 3 பக்தர்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 63:8 வனாந்திரத்திலே தாவீது கர்த்தரை பற்றி கொண்டான். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ரூத்து குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தரை பற்றி கொண்டாள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3:4 வாசிக்கிறோம், சூலமித்தியால் மணவாட்டி கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்டு எத்தனை பேர் இதுவரையில் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்கள், வேதத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்கள், அன்பை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நாம் கண்களை மூடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதோ. அல்லேலூயா. கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதோ, இன்ப இயேசு ராஜாவை நான் இயேசுவின் ரத்தத்தால்
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று குழந்தையிடுமோ ஏழை என் ஆவல் என்று திகழுமோ, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஏழை என் ஆவல் என்று திகழுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும், ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாங்கள் எதையோ பற்றி கொண்டிருக்கிறோம் அப்பா. உலகத்தின் மாயை பற்றி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா நாங்கள் பற்றி கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஆலோசனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய வேதத்தை பற்றி கொள்ள வேண்டுமே, உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டுமே, உம்முடைய அன்பை பற்றி கொள்ள வேண்டுமே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டுமே. எல்லாவற்றுக்கும் மேலாகப்பா ஆண்டவரே, எங்களுக்கென்று பரலோகத்தில் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்து எல்லாம் செய்து ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து விட்டால் பிரயோஜனம் இல்லையே சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு மரித்தாலும் நாங்கள் உம்மோடு கூட வர ஆண்டவரே அந்த நிச்சயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாருமப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இன்றைய செப்டம்பர் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் கேட்ட பற்றி கொள்கிற இந்த சத்தியத்தை இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கண்ணீரோடு வியாகுலத்தோடு வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வியாதிகளை சுகமாக்கும் அப்பா. அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தாவீதுடைய கண்ணீரை துடைத்து, ரூத்துடைய கண்ணீரை துடைத்திருப்பா. ஆண்டவர் வேதத்தில் அன்னாருடைய கண்ணீரை துடைத்தீர். இந்த நாளில் கண்ணீரோடு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லையே, என் வாழ்க்கையில் உயர்வு இல்லையே, நான் படித்து வேலை இல்லாமல் இருக்கிறேன், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு சொல்லி நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கண்ணீரை துடையும் அப்பா. அவருடைய வியாகுலை மாற்றுவோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சபையை நடத்துகிற பாஸ்டர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த சபையை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.